காடு ரெண்டு நான்வெஜ் ரெண்டு சாமி ரெண்டு வயிறு வராகியம். அது வந்து சடனாட கணக்கா யாராவது தீங்கு செய்தால் வச்சு செஞ்சிடுறது. பார்த்துங்க, பயந்துருங்க. ரோஸ்காய்க்கான சவுண்டு அதாவது அடுத்தவனுக்கு எவன் தீங்கு செய்தானா ரத்த காட்டே இதாகிடுது. இதான் வராகியம். அதாவது விசாக கலாவரங்க உனக்கு ரத்த விசாரிங்க சடனாட எப்படி சண்டையாக விடுவாங்க. அதாவது வராகி எவ்வளோ ஏறி வந்து வச்சு செஞ்சிடும். அதை சண்டைங்க அசைவம் காய்ச்சி இது அசைவம் அசைவம் திங்கும் அசைவம் காய்ச்சி அப்போ நம்ம கோவம் வரையில் சாமி என்னை வந்து கோவத்தை குறையணும், கோயிலுக்கு போகணும் அல்லது இயற்கையை பார்க்கணும், சாமியை படைச்ச இருக்கேன். ஆமாம், வேறு இல்லை, எனக்கே காணாது. கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டை கேட்கணும். இப்படிலாம் இருந்தால் நம்ம கோபம் குறையும். ரைட்டா? ஏன்னா புருஷன் மண்டாட்டி சண்டை போட்டால் அந்த இடத்த விட்டு போயிடணும். ரைட்டா? அப்படி சொல்லுவேங்க. என்ன அலசல் பண்ணுவேன். அப்படி தான். சரிண்ணா, போயிட்டு வாங்க தான் பிச்சைக்காரன் தானே. அது கேட்டது கோவம். இதில் என்ன இருக்குன்னு சே பொண்ணு சுசிமா இது ரெண்டு சாப்பிட்டேம்மா. சுசிமா மெதுவா கீழே வந்துடா. பிடி. நீ ஏன் இப்படி கிடுக்குன்னு நெட்டு இவ்வளோ நைட்டியை போட்டு அதுக்கு கீழே தானே விழுவா. பிடிச்சிட்டுப்பா மெதுவாக பிடிச்சிக்கோ போ. மெதுவாப்பா. படுத்துக்கிட்டே இருந்தால் திட்டின்னு எந்திரிச்சு நடக்க முடியாதுல்ல. பாவம். மெதுவாக கூட்டுவா. படுத்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு நடக்க முடியாதுல்ல. பாவம். ஒரு பண்ணானை மகள் நானுகிறான் ஏரோடை போடுகம் பார்த்து உன்னை எதிர்பார்த்து பின்பு வேர்த்து தலையை குனியும் தாமரையே நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் உன்னை திருநாளை தேடிடும் பெண்.